ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்கள் வச்சு செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு முழு தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. அதோட வெள்ளை பகுதியை மட்டும் துருவிக்கோங்க. இப்போ அதை ஒரு கப்பில் நம்ம அளந்துக்கலாம். எந்த கப் எடுக்கிறீங்களோ அதையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. கரெக்டாக 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்திருக்குங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. திரும்பவும் இதிலே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ தேங்காய் பாலை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாத் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணியாச்சு. இருந்தாலும் திரும்பவும் ஒரு டைம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதிலே எவ்வளோ தேங்காய் துருவல் இருக்குது. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்க்க போகிறோங்க. அதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பால்லேயே கொஞ்சம் பால் இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். கலந்துட்டு அதையும் நம்ம தேங்காய் பாலோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த தேங்காய் பால், கார்ன்ஃப்ளவர் மிக்சர் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்து கைவிடாமல் கலந்து விட போகிறோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் இந்த 1/2 கப் அளவுக்கு சுகர். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே திக்காகி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு திக்காகி வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காகி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஆற விடணும். நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்க்க போகிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோன்னா நல்லாவே டேஸ்ட்டாக ஜில்லுன்னு இருக்குங்க சாப்பிடும்போது. இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்படி நம்ம கவுத்தணும் அப்படின்னா அழகாகவே வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த தேங்காய் பால் புட்டிங் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.